ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சேலம் மட்டன் தண்ணி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. சேலம் சைடு இந்த குழம்பு ரொம்பவே ஸ்பெஷல், இட்லிக்கெலாம் சாப்பிடுவாங்க. இன்றைக்கி மட்டன் தண்ணி குழம்பு செய்கிறதுக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கேங்க. ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். நல்லி எலும்போடு சேர்த்து எடுத்துருக்கோம். நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி அளவு எடுத்துருக்கேன். தக்காளி பழம் 2 எடுத்து நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பூ 1 மூடி துருவி எடுத்துருக்கேன். முந்திரி பருப்பு கொஞ்சம் போல் 10லேருந்து 15 எடுத்துருக்கேன். இப்போ நம்ம குழம்புக்கு மசாலா அரைச்சிடலாம். துருவின தேங்காயை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை 1 ஸ்பூன், கசகசா 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. அடுத்து பச்சை மிளகாய் ஒரு 3 சேர்த்துக்கலாம். இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. நம்மளுடைய மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம குழம்பு தாளிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுக்கலாம். அதில் கடலெண்ணெய் 100 கிராம் சேர்த்துக்கிறேன். நம்ம குக்கரில் வைக்கும்போது மட்டன் நல்லா வெந்துடும், அதனால தான். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு பிரிஞ்சி இலை, 1 துண்டு பட்டை, 1 நட்சத்திர சோம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். மசாலா சேர்க்கும்போது அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்க்கலாம். சின்ன வெங்காயம் தாங்க இந்த குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் வதங்கட்டும். இப்போ சின்ன வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா வதங்கி வரும், பச்சை வாசனை போயிட்டு. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேங்க. இது நம்ம வெங்காயத்தோடு சேர்த்துட்டு அடுப்பு கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் நல்லா போகணும். வெங்காயமும் இது கூடவே சேர்ந்து நல்லா வதங்கிடும். சேர்த்துட்டு 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்குங்க. அடுத்ததான் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற 2 தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். நல்ல பழுத்த பழமாக எடுத்துருக்கேன். தக்காளியும் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்ந்து ஒன்றா நல்லா வதங்கி வரும். தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்தளவுக்கு நல்லா நம்ம வதங்கினதுக்கப்புறமா குழம்பு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அடுத்ததாக நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ மட்டன் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மட்டனை கலந்து விடுங்க. இந்த வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே விடுங்க. இந்த மசாலாலாம் மட்டன் நல்லா உள்ளே இழுக்கட்டும். நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். மட்டன்லேருந்து தண்ணியும் வர ஆரம்பிச்சிருச்சு. இது போல் தண்ணி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் குழம்பு மிளகாய் தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. மட்டனோட எல்லாமே நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகட்டும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு நல்ல சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இது போல் வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசா சேர்ந்த அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும், அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி சேர்த்துட்டு 1/2 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு உப்பு பார்த்திங்கன்னா செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு சேர்த்துருக்கேன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறவங்க பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுங்க. அளவு தெரியாது, அதனால். இதில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். மேலே தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம குக்கரை மூடி விட்டுடலாம். நல்ல ஒரு வாசனை வருங்க கொத்தமல்லி தழை தூவும்போது. குக்கரோட மூடியை சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 விசில் விட்டு எடுத்துடலாம். மட்டன் அப்போ தான் நல்லா வெந்து வரும், சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், நம்மளுடைய குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணவே சூப்பரான வாசனை வருதுங்க. குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நல்ல தண்ணியாக செம்மையாக இருக்குது.
இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சேலம் மட்டன் தண்ணி குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளுடைய ஸ்பைசி ஃபுட் லவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.